வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பு தான் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி இருக்கிறது. ஒரு 4-5 நாட்களாக சமூக வலைதளங்களில், தொலைக்காட்சிகளில், எல்லா இடங்கள்லையும் வாத பிரதிவாதங்கள் எல்லாமே விசிகாவை மையப்படுத்தி தான். விசிகா திமுக கூட்டணியை விட்டு வெளியேறப் போகுது. திமுகவுக்கும் விசிகாவுக்கு இடையான விரிசல் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கு. அதிமுக நோக்கி விசிகா நகருது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கணக்க திருமாவளவன் இப்போதே போட தொடங்கிட்டாரு அப்படின்னு பேசினாங்க. இது எல்லாமே ஏறக்குறைய முற்று பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையே கண்கள் பணித்திருக்கிறது, இதயம் இனித்திருக்கிறது, காதல் கசிந்திருக்க மீண்டும் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த 4-5 நாட்களாக முதல்ல மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு பேசப்பட்டுச்சு. மது ஒழிப்பு மாநாடுங்கிற எங்கே தொடங்குது அப்படின்னா, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் 69 பேர் இறந்து போகிறாங்க. அந்த மரணத்துக்கு பிறகு சாராயத்தை என்ன கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் எல்லா சாராயத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்டம்பர் 17 பெரியாரோட பிறந்தநாள் அன்னைக்கு மாநாடு போட போகிறேன் அப்படின்னு நான் திரும்ப அறிவிக்கிறாங்க. அந்த செப்டம்பர் 17 நடத்த இருந்த அந்த மாநாடு அக்டோபர் 2க்கு தள்ளி போகுது. மது ஒழிப்பு மாநாடு, போதைப் பொருட்களுக்கு எதிரான மாநாடு, விசிகாவோட மகளிர் அணி சார்பாக நடத்துகிறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அந்த மாநாடு குறித்தான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் எல்லா கட்சிக்கும் அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்னு நான் திரும்ப பேச, அதில் அதிமுக கொடுத்து கேட்கப்பட அதிமுகவும் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு திரும்ப சொல்லிட்டார். அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் அரசுக்கு நெருக்கடி தரும் விதமாக போராடுவதையோ இல்லை கோரிக்கை வைப்பதையோ இல்லை ஆர்ப்பாட்டங்கள் செய்வதையோ ஒருபோதும் திமுக விரும்பல. கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு எதிரான எந்த நிலைப்பாட்டையும் எடுத்துடக்கூடாது, எந்த நெருக்கடியும் கொடுத்துடக்கூடாது, எந்த அழுத்தத்தையும் கொடுத்துடக்கூடாது. திமுகவோட நிலைப்பாடுகளை கூட்டணி கட்சிகள் நியாயப்படுத்தி பேசுமே ஒழிய ஒருபோதும் திமுகவுக்கு நெருக்கடி தரும் விதமாக எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதான் இன்னைக்கு திமுகவோட தலைமையோட மனோட்டமாக இருக்கு. இந்த சமயத்தில் மது ஒழிப்பு மாநாடு கிளம்புனா மறுபடியும் ஒரு சிக்கல் எழும். அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு திமுகவுக்கு ஒரு கடுப்பு. இந்த சமயத்தில் அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் வரலாம் அப்படின்னு திரும்ப அழைப்பு விடுத்தது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா விசிகாவோட மேடையில் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் இப்போ ஜெயக்குமாரோ, வைகை செல்வனோ, செல்லூர் ராஜுவோ யாரோ ஒருத்தர் ஏறி விசிகாவோட மேடையில் திமுக விமர்சிச்சா அது என்ன மாதிரி தோற்றத்தை கொடுக்கும்? ஏன்னா வெறுமனே அரசியல் சார்பற்ற இல்லை தேர்தல் கூட்டணி கணக்குகளை பற்றி கவலைப்படாத, அது குறித்து சம்மந்தமே இல்லாத ஒரு மாநாடுன்னு சொல்லப்பட்டா கூட 2015 மக்கள கூட்டு இயக்கம் அப்படின்னு உருவாக்கப்பட்டுச்சு. மக்கள கூட்டு இயக்கம் அதோட நோக்கம் இந்த பொது சிக்கல் சார்ந்து போராடுவதற்காகத்தான் அது உருவாக்கப்படுது. அந்த மக்கள கூட்டு இயக்கம் தான் 2016 மக்கள கூட்டணியாக உருமாற்றம் அடையுது. அதே போல இன்னைக்கு மக்கள் பிரச்சனை என்று மையப்படுத்தி இன்னொரு அணி அமைப்பதற்கு திருமாவளவன் முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. குறிப்பா மது ஒழிப்பு மாநாடு, அந்த மாநாட்டு மேடையில அதிமுக கலந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதிமுக கலந்து கொள்ளலாம்னு அண்ணா திருமா சொன்னாங்களே ஒழிய அதிமுகவுக்கு அதிகாரப்பூர்வமா நேரில் சந்திச்சு ஒரு அழைப்பை விடுக்காது அதிமுக தரப்புல தயக்கமா இருந்துச்சு. நாங்க இந்த மாநாட்டுக்கு அவங்க கூப்பிட்டதை வரவேற்கிறோம். அதே சமயத்துல அதிகாரப்பூர்வமா அவங்க அழைச்சாதான், நாங்க நேரில் அழைச்சாதான் அது குறித்து பரிசீலிக்க முடியும்னு ஜெயக்குமார் சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகான 4 நாட்கள்ல மது ஒழிப்பு அப்படிங்கிறத மையப்படுத்தி அண்ணன் திரும்ப பேசியிருந்தாரு. திடீர்னு பார்த்தா ஒரு கூட்டத்தில், மிக அண்மையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் இந்த ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற முழக்கத்தை எடுத்தார். இந்த கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை கடைசியா 2015 16 எடுத்தார். அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி அப்படின்னு இருந்தப்ப அன்னைக்கு கூட்டணி ஆட்சி, ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னார். ஆனா 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்க வைக்கிறப்ப ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, கூட்டணி ஆட்சின்னு ஒருபோதும் சொல்லலை. அப்படி 2015-16 வைக்கப்பட்ட அந்த முழக்கத்தை மறுபடியும் எடுத்தார் அண்ணன் திருமாவளவன். அந்த கூட்டணி ஆட்சிங்கிற அந்த கருத்து பேசப்பட்ட அந்த காணொலியை அண்ணன் திருமாவளவனோட ட்விட்டர் பக்கத்துல போடுறாங்க. அது பேசுபொருளான உடனே நீக்கப்படுது. மறுபடியும் போடுறாங்க, மறுபடியும் நீக்கிறாங்க. அப்புறம் மாலை வழியில மறுபடியும் போடுறாங்க, திருத்தம் பண்ணி போடுறாங்க. இது குறித்து அண்ணன் திருமாவட்ட கேட்கிறப்ப நான் போடல, எனக்கு தெரியாது, அட்மின் தான் போட்டாருன்னு ஹெச்ராஜா மாதிரி பதில் சொன்னாரு. இதுவும் பரபரப்புக்கு உள்ளாச்சு. இப்படி 4-5 நாட்கள் அப்படி நடந்துக்கிடுச்சு. அதே சமயத்துல
மதுரையில் அண்ணன் திருமாவளவன் வந்து முதலாக ஏற்றிய கொடி கம்பம் அதை சீரமைப்பு பண்ணி மறுபடியும் அண்ணன் திருமாவளவன் வந்து மதுரையில் இருக்கிற வேலையை ஏற்ற இருந்த வேலையில முந்தா நாள் வந்து அந்த கொடி கம்பத்தை வந்து முழுவதுமாக அகற்றி எடுத்து கொண்டு போய் வச்சு காவல்துறை, தமிழக அரசின் காவல்துறை அது குறித்து அண்ணன் திருமாவளவன் பேசுறப்ப அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் தான் அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட ஆட்சியர் மேல வந்து குற்றச்சாட்டு வச்சாரு. விசிகாவை சேர்ந்த நிர்வாகிகள் சங்கத்தமிழர் போன்றவங்க வந்து இதுவரைக்கும் 166 67 கொடி கம்பங்களை வந்து ஏற்ற விடாம இந்த காவல்துறை அட்டுழியம் பண்ணது அப்படின்னு பேசியிருந்தாங்க. அந்த சமயத்துல இந்த மது ஒழிப்பு மாநாடுங்கிறது திமுகவுக்கு எதிராக தான், திமுகவுக்கு செய்தி சொல்லும் விதமா தான் அப்படிலாம் பேசினாங்க. இடையில வந்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்திருத்துறை அமைச்சர் முத்துசாமி வந்து மதுவிலக்கு கோரிக்கையை வந்து நாங்க ஏற்கிறோம், படிப்படியா மதுவிலக்கு அமல்படுத்துவோம், முதலமைச்சருக்கு வந்து இந்த மதுபான கடை நடத்துறதுல வந்து துளியும் விருப்பம் கிடையாது, நாங்க மெல்ல மெல்ல அமல்படுத்துவோம், நிர்வாக நடைமுறை சிக்கல் இருக்கு அப்படின்னாரு. இப்ப இது போல ஒரு உரசலும் ஒரு மோதலும் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் நடைபெற்று வந்த வேளையில அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து இன்று காலை 11 மணி அளவில் வந்து அண்ணன் திருமாவளவன் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வெளில வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த திருமாவளவன் பேசுனதெல்லாம் நமக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. அதாவது திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையே எந்த சிக்கலும் இல்லையா, எந்த சிக்கலும் இல்லை. அப்புறம் வந்து மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுகவை சேர்ந்த டி.கே. இளங்கோவனும் ஆர்எஸ் பாரதியும் வரதா முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. நான் முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட பேசியிருக்கேன். அதாவது என்னன்னா, அரசியலமைப்பு சட்டம் 47 படி தேசிய மதுவிலக்கு கொள்கைங்கிற ஒன்றை உருவாக்க ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் அந்த மாநாடுங்கிற மாதிரி பேசு. அதாவது இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுகவை சேர்ந்த ஆர்எஸ் பாரதியும் டி.கே. இளங்கோவனும் வருவாங்களாம். வந்து என்ன வலியுறுத்துவாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டப்படி தேசிய மதுவிலக்கு கொள்கைன்னு உருவாக்கணுமா. இந்த மதுவிலக்கு தொடர்பாக தேசிய அளவில் பிரதமர் நரேந்திர மோடி மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு முடிவெடுத்து அவங்க நாடு முழுக்க மதுவிலக்கை அமல்படுத்தணுமா. அதுக்கு இந்த மாநாடு பெரிய நெருக்கடியை வந்து கொடுக்க போகுதான். இதுதான் அதை கடைசியாக சொல்றது. சரி, இன்னைக்கு வந்து ஸ்டாலின் நேரில் பார்த்து அவருக்கு அழைப்பு விடுத்துட்டீங்க, இதே போல அதிமுக பார்த்து அழைப்பு விடுப்பீங்களா அப்படிங்கிற கேட்குற கேள்விக்கு நான் அழைப்பு விடுக்கெல்லாம் போகல அப்படின்னு நான் திருமாவளவன் வழக்கம் போல மழுப்ப தொடங்கி விட்டார். இப்ப இந்த மாநாடு தேசிய அளவில் அழுத்தம் கொடுத்து நாடு முழுமைக்கும் காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாநிலங்கள்லையும் மதுவிலக்கை அமல்படுத்துவதுதான் நோக்கம்னா, இந்த தேசிய அளவிலான இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதுன்னா ஏன் தேசிய தலைவர்கள் அழைக்கல? இங்க ராகுல் காந்தி அழைச்சிருக்கலாம், பினராயி விஜயன் அழைச்சிருக்கலாம், மம்தா பானர்ஜி அழைச்சிருக்கலாம், உத்தவ் தாக்கரே அழைச்சிருக்கலாம், அரவிந்த் கெஜ்ரிவால் அழைச்சிருக்கலாம், உங்க இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த நாடறியப்பட்ட தலைவர் பெருமக்கள் அழைச்சிருக்கலாம். ஏன் அழைக்கல? யாரையுமே அழைக்காம ஏன் மாநாடு போடுறீங்க? சரி, தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த மாநாட்டை ஏன் கள்ளக்குறிச்சியில் போடுறீங்க? நீங்க வேற மாநிலத்தில் போட முயற்சி பண்ணுங்க. இப்ப மகாராஷ்டிராவில் வந்து விசிகாவுக்கு வந்து கிளைகள் இருக்கு, அப்ப அங்க போடலாம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களை கூட்டி வச்சு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடை போட்டு தேசிய அளவில் வந்து ஒரு மதுவிலக்கு கொள்கை குறித்து ஒரு முடிவெடுப்பதற்கான நிர்பந்தத்தை கொடுக்கலாம். அப்ப தேசிய அளவில் ஒரு பாஜக அரசு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அதை கள்ளக்குறிச்சியில் போட்டு என்ன பண்றது? இந்த கேள்வி என்ன பதில் இருக்கு? மதுவிலக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்ல இருக்கு அப்படின்னா நீங்க தேசிய அளவில் முக்கியத்துவம் தரலாம், தேசிய அளவில் வந்து நெருக்கடி தரலாம். ஆனா தமிழ்நாட்டிலே மதுவிலக்கு அமல்ல இல்லை, அரசு வந்து படிப்படியா மதுவிலக்கு அமல்படுத்துவோம் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க, முத்துசாமி சொன்னாரு அப்படிங்கிறாங்க. படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கான எந்தவித நோக்கமாவது இங்க செயலாக்கம் செய்யப்பட்டிருக்கா? 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில மதுவிலக்கை படிப்படியாக அமல்படுத்துவோம்னு திமுக அரசு கொடுத்திருக்கு. மதுவால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மாவட்டந்தோறும் மீட்பு நிலையங்கள் அமைப்புன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து 40,000 கோடியோ 50,000 கோடியோ வருமானம் வருது ஆண்டு ஒன்றுக்கு. இந்த 40,000 கோடியில ஒரு 40 கோடி மதுவால் பாதிக்கப்பட்டவங்களை மீட்பதற்கான பயிற்சி நிலையங்கள் அமைப்பதற்கு, அவங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு ஏதாவது செயல் திட்டம் வகுக்கப்பட்டுச்சா? அப்பெல்லாம் ஒண்ணுமே வகுக்கலையே, அப்பெல்லாம் ஒண்ணுமே செய்யலையே. மதுவால வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மதுவிலக்கு தான் இறுதி நோக்கம். அப்ப படிப்படியா மதுவிலக்கு அமல்படுத்தணும்னா எதற்காக வீரன்னு ஒரு புதிய சாராயத்தை அறிமுகப்படுத்துறீங்க? எதுக்கு டெட்ரா பாக்கெட் சாராயத்தை அரசு எதுக்கு அறிமுகப்படுத்த முயற்சி பண்ணுது? அதே போல வந்து கட்டிங் போட்டு வர்றவன் இன்னொரு கட்டிங்காக காத்திருக்கணும்,
அப்ப அதுக்காக ஒரு செயல் திட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு இந்த அரசியை முயற்சி பண்ணுது. அப்படி மதுவிலக்கு தான் நோக்கம்னா, ஒரு மதுபான கடையில மதுபான விற்பனை குறைஞ்சிச்சுன்னா அவனை பாராட்டுங்க, வரவேறுங்க. ஆனா மாறாக எங்கேயாவது டாஸ்மாக் கடையில மதுபான விற்பனை குறைஞ்சா உடனடியா சம்பந்தப்பட்ட ஊழியரை பணியிட நீக்கம் செய்யுது அரசு. எந்த துறையில இப்படி நடக்குது? பாக்கி எந்த துறையில? இந்த துறையில உற்பத்தி இல்ல, இல்ல உரிய லாபம் இல்ல ஒழுங்கா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு யாராவது பணி நீக்கம் பண்றாங்களா? ஆனா டாஸ்மாக் சாராய விற்பனையில மட்டும் சாராய விற்பனை குறைஞ்சா உடனடியாக இடி நீக்கம். இப்ப ஒரு பொருள் எடுத்துட்டு போய் வீதி வீதியா விற்கிறாங்க அப்படின்னா அவங்க விற்பனை அதிகப்படுத்தலாம். இன்னும் 4 தெருவுக்கு போனா இன்னும் அதிகப்படியே விற்பனை ஆகும். ஆனா ஒரே இடத்துல கடை போட்டிருக்கவங்க விற்பனை குறையுதுன்னா அவங்க எப்படி பொறுப்பேற்க முடியும்? இப்ப மதுரையில இரவு நேரத்துல போனோம்னா, பேருந்து நிலையத்துக்கு போனோம்னா, வாங்க வாங்க இங்க சாப்பாடு நல்லா இருக்கும், வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இல்ல இங்க பொருட்கள் நல்லா இருக்கும், வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்படி டாஸ்மாக் வாசல் நின்று டாஸ்மாக் ஊழியர்கள் போற வரவங்களை எல்லாம் கூப்பிட முடியுமா? கூப்பிட்டு விற்பனை அதிகப்படுத்த முடியுமா? ஆனால் இந்த மானங்கட்ட கேடுகட்ட அரசுகள், அதிமுக ஆட்சி காலம் சரி, திமுக ஆட்சி காலம் சரி, மதுவிலக்கு அப்படின்னு இவங்க மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் அப்படின்னு அமைச்சகம் வச்சுக்குவாங்க. ஆனா மதுபான விற்பனையை காணா ஜோரா நடத்துவாங்க. இந்த அவலம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மதுவிலக்கை இந்த அரசு நினைச்சா நடைமுறைப்படுத்த முடியும், செயல்படுத்த முடியும். இப்ப படிப்படியா மதுவிலக்கு அமல்படுத்துவோம்னு முதலமைச்சர் ஸ்டாலினும் அமைச்சர் முத்துசாமியும் வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. எப்போது அமல்படுத்துவாங்க? திமுகவோட 5 ஆண்டுகள் ஆட்சி காலத்துல 3 ஆண்டு காலம் நிறைவு பெற்றுச்சு. இன்னும் 2 ஆண்டு காலம் தான் எஞ்சி இருக்கு. இந்த 2 ஆண்டுகள் ஆட்சியோட நிறைவுல இந்த ஆட்சி முடிஞ்சு 2026 சட்டமன்ற தேர்தலை இந்த திமுக சந்திக்கிற வேளையில தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்ல இருக்குங்கிற உறுதிப்பாட்டை தர முடியுமா? படிப்படியா 3 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சுங்க. இன்னும் 2 ஆண்டுகள் தான் இருக்குது. 2 ஆண்டுகள் ஆட்சி நிறைவுல இந்த ஆட்சி முடிகிறப்ப முதலமைச்சர் நாற்காலியை விட்டு ஸ்டாலின் இறங்குறப்ப தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்ல இருக்கும். இந்த படிப்படியா அமல்படுத்துற இந்த செயல் திட்டத்துல நாங்க நிறைவேற்றிடுவோங்கிற உறுதிப்பாட்டை தர முடியுமா? வாக்குறுதி கொடுக்க முடியுமா? யாரை ஏமாத்துறீங்க? படிப்படியா மதுவிலக்கு அமல்படுத்தோம்னு. சரி, படிப்படியா மதுவிலக்கு அமல்படுத்தோம்னு முதலமைச்சர் ஸ்டாலினும் ஒத்துக்கிறாரு. அது தொடர்பான அமைச்சர் முத்துசாமி ஒத்துக்கிறாருன்னா எதுக்கு மது ஒழிப்பு மாநாடு? தேசிய அளவில் மதுவிலக்கு மசோதா கொண்டு வர்றதுக்கு இது ஒரு அழுத்தம். இந்த கள்ளக்குறிச்சியில போடுற மாநாட்டை பார்த்துட்டு நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் அருந்து விடுவாங்க. மோடிக்கு நெருக்கடியை கொடுத்து அவரை சாத்தியப்படுத்துற அளவுக்கு இந்த விசிகாவோட மாநாடு கள்ளக்குறிச்சி நடக்கும். என்ன நாடகம், என்ன வேடம்! திடீர்னு கூட்டணி ஆட்சின்னு கிளம்புறது. கூட்டணி ஆட்சிங்கிறது நல்ல முழக்கம், அற்புதமான முழக்கம். அதை மாற்று கருத்தே நமக்கு இல்லை, வரவேற்கிறோம். ஆனா 2021 சட்டமன்ற தேர்தலின் போது வாய் தவறியும் கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை, ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குங்கிற முழக்கத்தை வைக்காத அண்ணன் திருமாவளவன் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு, பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சு போச்சு. இன்னும் 18 மாசத்துக்கு இங்க தேர்தலே இல்லை. இருக்கக்கூடிய ஒரே தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் மட்டும்தான். அதுதான் வரப்போகுது. இந்த சமயத்துல கூட்டணி ஆட்சியில் பங்குங்கிற முழக்கத்தை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா மது ஒழிப்பு மாநாடுங்கிறது திமுகவுக்கு நெருக்கடி. அதுல அதிமுக வரலாங்கிறது திமுகவுக்கு நெருக்கடி. அப்புறம் கூட்டணி ஆட்சிங்கிறது திமுகவுக்கு நெருக்கடி. திமுக நெருக்கடி கொடுத்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் கூப்பிட்டு வச்சு திருமா கிட்ட பேசுறார். பேசின உடனே ஒரு உடன்பாடு எட்டப்படுது, சமாதானம் அடைகிறாங்க. அடைஞ்ச உடனே சொல்றாங்க, இது மாநில அரசுக்கு ஆனது இல்லை, தேசிய அளவில் ஒன்று உருவாக்கணும், அதுக்கு தான் அப்படின்னு. இப்ப RS பாரதியை வச்சுக்கிட்டு TK சிலம்பரசனை வச்சுக்கிட்டு அந்த மேடையில திமுகவை யாரும் திட்ட போறதில்லை, விமர்சிக்க போறதில்லை. இன்னும் சொல்ல போனா RS பாரதியும் TK சிலம்பரசனும் அந்த மேடையில அங்க வச்சிட்ட பிறகு இனி மற்ற யாரும் அந்த மேடைக்கு வரப்போறது இல்லை. முழுக்க முழுக்க திமுகவோட கூட்டணி கட்சியில் நிரம்பிக்கிற ஒரு மாநாடு தான் மாறி போகும். இடையில விசிகாவுக்கும் திமுகவுடைய ஒரு பிளவு ஏற்படலாங்கிற வேளையில திடீர்னு ஐயா வைகோ திமுகவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த ஆட்சிக்கு இந்த கட்சிக்கு ஏதாவது பங்கு விளைஞ்சா அதை போர்வாளாக இருந்து நாங்க தடுப்போம் அப்படின்னு வைகோ பேசுறாரு. திமுகவுக்கும் விசிகாவுடைய பிளவு, ஒரு மோதல், ஒரு உரசல் ஏற்படுவது போல ஒரு தோற்றம் இருக்கு. திடீர்னு வைகோ பேசுறாரு. அப்ப இது எல்லாமே திமுக மிக சிறப்பாக இந்த நாடகத்தை அரங்கேற்றுது. அதே போல அண்ணன் திருமாவளவனும் இந்த நெருக்கடி கொடுத்து வேண்டியதை பெறக்கூடிய அந்த பேரம் பேசக்கூடிய இந்த நாடகத்தை அரங்கேற்றி இன்னைக்கு இறுதி காட்சியும் நிறைவேற்றிட்டார். அதனால இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது? இது முழுக்க முழுக்க ஒரு நல்ல நோக்கம், ஒரு பொது நோக்கம், சேவை மனப்பான்மை, மக்கள் மீதான அக்கறை, மதுவிலக்கு தொடர்பான ஒரு உயரிய செயல் திட்டம் அப்படின்னு பார்க்க முடியல. இது முழுக்க முழுக்க அரசியல் நிரம்பியது தான்.
நீ என்ன சொல்ல போனா ஒரு நோக்கம் ஒண்ணுதான் பெருசு அப்படின்னா நீங்க எல்லா கட்சியும் கூப்பிட்டுருக்கலாம். நேரில் கூட எல்லா கட்சியும் கூப்பிடலாம். திமுக கூப்பிடலாம், அதிமுக கூப்பிடலாம், காங்கிரஸ் கூப்பிடலாம், பாஜக கூப்பிடலாம், பாமக கூப்பிடலாம், எல்லா கட்சியும் கூப்பிட்டுக்கலாம். இல்ல எந்த கட்சியும் கூப்பிடாம வழக்கம் போல உங்க கட்சி மாநாடாக நடத்தி மக்களை திரட்டிருக்கலாம். பாதிக்கப்பட்ட பெண்களை, பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை, அப்பாவை இழந்துட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை, மதுவால அவங்கள திரட்டி மாநாடு போட்டுக்கலாம். ஆனா மிக நுட்பமாக பாமகவையும் பாஜகவும் சேர்க்க மாட்டோம். நீங்க பாஜகவை சேர்க்க மாட்டேன்னு சொல்றதுல ஒரு குறைந்தபட்சமான ஒரு தர்க்கம் இருக்கு, புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பாமக சேர்க்க மாட்டேங்கிறதுல என்ன தர்க்கம் இருக்கு? ஏன்னா பாமகவோடு பல கருத்துக்கள் நம்ம முரண்பாடு இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம், அவங்க செயல் திட்டங்கள்ல நமக்கு மாறுபட்ட பார்வை இருக்கலாம். ஆனா மதுவிலக்கு இந்த போதைப் பொருட்கள் தொடர்பாக பாமக தொடர்ச்சியா பேசி வர்றாங்க. அவங்க புகைப்பிடிக்கிற பழக்கத்தை ஊக்குவிக்க கூடாதுங்கிறதுனால திரைப்படங்கள்ல புகைப்பிடிக்கிற காட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடிகர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியா வலியுறுத்தி வர்றாங்க. அதே போல பாபா படத்தோட சிக்கலையும் போது முதன்மை சிக்கலை அந்த படத்துல புகைப்பிடிக்கிற காட்சி தான். இப்படி புகைப்பிடிக்கிற பழக்கத்துக்கு எதிராக, மதுவுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு இயக்கம்னா பாமக, மாற்று கருத்து இல்லை. அந்த பாமகவையும் தவிர்க்கிறீங்க. தவிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? தவிர்க்கிறதுக்கு ஒரே நோக்கம், இது கூட்டணி கணக்கு தான். பாமகவோட எந்த காலத்தையும் கூட்டணி இல்லைங்கிறது விசிகாவோட திட்டவட்டமான நிலைப்பாடு. பாஜகவோட எந்த காலத்தையும் கூட்டணி இல்லைங்கிறது விசிகாவோட திட்டவட்டமான நிலைப்பாடு. அதனால அதை மையப்படுத்தி நகர்ந்துட்டாங்க. இதுல திமுகவோட நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சுட்டு இங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதுக்கு பதிலா சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துறப்ப நீங்க கெச்ராஜாவையும் அண்ணாமலையும் கூப்பிட்டுருக்கலாம். அப்ப கெச்ராஜாவையும் அண்ணாமலையும் மேடையை வச்சுக்கிட்டு சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தினா எவ்வளவு கேலி குத்தா இருக்குமோ அதே போலதான் இருக்க போது விசிகா மாநாட்டில் திமுகவை சேர்ந்த RS பாரதியும் TK சிலங்கவனும் பங்கேற்கக்கூடிய இந்த மாநாடு. இந்த மாநாட்டால் என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4-5 நாட்களாக எதுவும் செய்தி இல்லையே, கண்டென்ட் இல்லையே அப்படின்னு தடுமாறிய ஊடகங்களுக்கு, இந்த ஊடகங்களுக்கு ஒரு 4-5 நாள் அண்ணா திருமாவளவன் தீனி போட்டார். அதை தாண்டி இந்த மாநாட்டால எதுவும் விளையப்படுது.